நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி, சிறப்பு, உற்சாகமா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இந்த வார்த்தைகள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. இந்த மகிழ்ச்சியில நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. ஒரு எறும்பு தன்னுடைய அன்றாட வேலைகளை எப்பவும் போல சுறுசுறுப்பா செஞ்சுட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து தன்னுடைய நண்பனாகிய நத்தைய மீட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படியே நத்தை மெதுவா வந்துட்டே இருக்கப்போ, என்னடா நண்பா, எப்படிடா இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா அவங்களுடைய பேச்சுவார்த்தைகளை பேசிட்டு இருந்தாங்க, நல்லா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து எறும்பு என்ன பண்ணுச்சு, என்னதான் நீ இப்படி போயிட்டு உன்னுடைய காலங்களை தாழ்த்தி போயிட்டே இருந்தா கூட என்ன மாதிரி உன்னால சுறுசுறுப்பா இருக்க முடியாது, என்ன மாதிரி வேகமும் உன்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நத்தை கிட்ட சொல்லிச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ என்ன வேணாலும் சொல்லாது, நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நத்தையும் சவால் விட்டது. அப்படியா, சரி ஓகே, இந்த மரத்தை ஏறி நம்ம யார் ஃபர்ஸ்ட் இந்த மரத்தை ஏறுறா அப்படின்றத பார்க்கலாம். யார் முதல்ல ஏறுறாங்களோ அவங்க வெற்றியாளர் அப்படின்றத நம்ம தீர்மானிச்சுக்கலாம். ஓகே, போட்டி தொடங்குது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அப்படியே வேகமா ஏறிட்டே இருக்கு எறும்பு. உடனே அந்த எறும்புக்குள்ள ஒரு மனசுல என்னன்னா, எப்படியும் நத்தை மெதுவா தான் வருது, அது எப்படியும் தோக்க தான் போகுது, நம்ம தான் எப்படியோ வெற்றி அடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்துல முன்னாடி ரொம்ப வேகமா போகுது. நத்தை மெதுவா போகணும்னா அதுக்கு என்ன எண்ணம் தோணுதுன்னா, சே நான் ரொம்ப மெதுவா போறோமே, ஒருவேளை எறும்பு கிட்ட தோத்துருவோமா அப்படின்ட்டு அதோடைய எண்ணம் அப்படிக்கு தோணிட்டு இருக்கு. வேகமா போயிட்டு இருக்க எறும்பு திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, கொக்கோட வாய்க்குள்ள போயிடுச்சு. ஒரு பறவை வந்தது, அந்த எறும்பு கொத்திடுச்சு. அந்த எறும்பு செத்தும் போச்சு. உடனே நத்தை அந்த இடத்துல ரொம்ப அப்படியே ஒரு அமைதியா ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு, நம்ம மெதுவா போனது எவ்வளோ நல்லதா போச்சு, இல்லைன்னா நம்ம உயிர் போயிருக்கோமே, நம்ம கொஞ்சம் வேகமா போயிருந்தோம்னா. ஸோ எல்லா காரணத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது இந்த கதையில இருந்து நமக்கு தெரியுதுங்க. நம்ம வேகமா போகணும், நம்ம லைஃப்ல ரொம்ப வேகமா போய் நம்மளுடைய சக்சஸை ரீச் பண்ணிடணும், அவனுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போட்டி போறாமோட நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. அதற்கு மத்தியிலும் நம்ம வேகமாக போகாமல் விவேகமாக மெதுவாக சென்றாலும் வெற்றி அடைவோம்ன்றது இந்த கதையோடைய நீதி. கண்டிப்பா எல்லாருக்குமே அவங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைகளுக்கு, விஷயங்களுக்கு சில காரணங்கள் பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த கதை உணர்த்தி இருக்குது. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். பாலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை
மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள். மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஒவ்வொரு நாளும் கடல் வணக்கம் தலம் அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு சிறப்பு மிக்க ஒரு தலம் தான். ஏதோ ஒன்றை நாம் கற்று அறிய போகிறோம் அப்படின்ற ஒரு சிறப்பான சிந்தனை எப்படியாவது கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம். ஸோ அந்த ஆர்வத்துல இன்றைய நாளும் நம்ம தொடங்கலாம். இன்றைய நாள் என்ன சிந்திக்க போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னதாக நம்ம ஒரு சில சிந்தனை என்ன அப்படின்னா, இந்த முடிவுகளை எடுக்காததனால், டெசிஷன் டேக்கிங், நான் முடிவுகள் எடுக்காதனால என்னென்ன விஷயத்தை என் லைஃப்ல இழந்து போறேன், அதுக்கான காரணங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம பேசிக்கிறோம். இன்னைக்கு சில முடிவுகளை நான் எடுக்காம அவாய்ட் பண்றதுனால என்னுள் நான் இழக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன. ஸோ நம்மள நாமளே, அதாவது அன்னைக்கு கடந்த நாட்கள்ல பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம பொதுவா இழக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது பொதுவா பார்த்தோம், காமனா. ஓகே, இன்னைக்கு நான் சில முடிவுகள் எடுக்காதனால என்னுள்ளே நான் சில விஷயங்களை இழந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கே தெரியாம. அது என்னென்ன இப்ப சொல்லக்கூடிய முதல் விஷயம், சில நேரங்கள்ல சில மனிதர்கள் நாமளே கூட சொல்லிருக்கலாம், இல்ல பிறர் சொல்ல நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கேட்டுக்கலாம். எனக்கு அந்த மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, நான் இதை போய் நல்லா செஞ்சுட்டு வருவேன்னு. எனக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, என்னால் நல்லா சமைக்க வரும் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப இதெல்லாம் என்னன்னா, என்னைய பற்றிய ஒரு புரிதல் எனக்கு என்ன இருக்கு, கிடைச்சிருக்குது. ஏதோ ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன், அந்த முடிவை நான் செஞ்சிருக்கிறேன், அந்த முடிவை செய்ததன் வழியாக என்னை பற்றிய ஒரு புதிய புரிதல் எனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது. என்னால நடனம் ஆட முடியும், என்னால மேடையில் ஏறி பேச முடியும், என்னால நல்லா சமைக்க முடியும், என்னால நல்லா பேச முடியும், என்னால நன்றாக வலுவோடு என்ன பண்ண இருக்க முடியும். அதாவது எனக்கு என்ன திறமை இருக்கு அப்படி இல்ல இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு சில முடிவுகள் எடுக்கிறப்போ தெரியும், ஓகே இந்த திறமை எனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு இவ்வளவு நாளா அப்படின்னு. கண்டிப்பா அதேதான், அப்படியே ஆப்போசிட்டா சில முடிவுகளை நம்ம எடுக்கல அப்படின்னா, உண்மையாகவே நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னுள் இருக்கும் திறமை என்ன என்பது எனக்கு தெரியாமலே போய்விடும். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்றத இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து பேசுவோம், பார்த்த பகுதி பார்க்கலாம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம், இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 122. இந்த திருப்பாடலினுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த திருப்பாடல் ஒரு திருப்பயண பாடலாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, திருவிவிலியத்தில் 120 முதல் 134 வரை உள்ள திருப்பாடல்களை நாம் ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் அசன்ஸ் என்று கூறுவோம். அதாவது எருசலேம் என்பது ஒரு மலை மேல் அமைந்த நகரம். இந்த நகரத்திற்கு வருகின்ற மக்கள் பல்வேறு திசைகளிலிருந்து வருவார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது ஆண்டவரை புகழ்ந்து அந்த பாடல்களை பாடிக்கொண்டே ஏறுவார்கள். ஆண்டவருடைய இல்லத்திற்கு போகின்றோம் என்ற உணர்வோடு இந்த பாடல்களை பாடுவதால் இந்த திருப்பாடலும் சாங் ஆஃப் அசன்ஸ் அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடல் இன்று நமக்கு 3 முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இருக்கின்றது. முதல் கருத்து என்னவென்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது,
ஆண்டவரது இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை குறித்து நமக்கு விவரிக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நாம் சில இடங்களுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கி வழிகின்றது. உதாரணமாக, விடுமுறை காலங்களில் நம்முடைய குடும்பத்தினரோடு ஒரு சுற்றுலா தலத்திற்கு செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கின்றது. நம்முடைய நண்பர்களை சந்திக்க செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கின்றது. நம்முடைய ஊர் திருவிழாவிற்கு செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்கின்றது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, இன்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற செய்தியை கேட்டவுடன் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்குகிறது என்கின்றார். எதற்காக ஆண்டவருடைய இல்லம் செல்கின்ற பொழுது நம்முடைய உள்ள மகிழ்ச்சியால் பொங்குகின்றது? அன்பிற்குரியவர்களே, காரணம் ஆண்டவருடைய இல்லம் மகிழ்ச்சியின் இல்லம். அங்கே சோறு உற்றவருக்கு ஆறுதல் கிடைக்கும், பாவிகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும், தெளிவற்றவருக்கு வழி கிடைக்கும், வேதனையில் உழல்வோருக்கு ஆறுதல் கிடைக்கும். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்றவுடன் என்னுடைய உள்ளம் மகிழ்கின்றது என்று. அன்பிற்குரியவர்களே, நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது எத்தகைய உணர்வோடு வருகின்றோம்? வெறும் கடமைக்காக வருகின்றோமா, அல்லது ஆண்டவர் பால் நாம் கொண்டிருக்கின்ற அன்பினால் வருகின்றோமா? அன்பிற்குரியவர்களே, ஆலயம் என்பது வெறும் கட்டடம் அல்ல, மாறாக அது அன்பினால் கட்டப்பட்ட ஒரு இடம். அவ்வாறு வருகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் மனப்பாங்கு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது கருத்து என்னவென்றால், ஆண்டவருடைய இல்லம் ஒன்றுபாட்டின் இல்லம். அன்பிற்குரியவர்களே, வசனம் 4 இவ்வாறு வாசிக்கின்றோம், ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் என்று. அன்பிற்குரியவர்களே, ஆலயம் என்பது பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வருகின்ற இடம். இதுதான் திரு அவையின் அழகும் கூட. நாம் வாழ்கின்ற உலகம் மனிதர்களை பல்வேறு அடிப்படையில் பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்பிற்குரியவர்களே, ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே பணக்காரர்களும் வருகின்றார்கள், ஏழைகளும் வருகின்றார்கள், படித்தவர்களும் வருகின்றார்கள், பாமரர்களும் வருகின்றார்கள், குழந்தைகளும் வருகின்றார்கள், முதியோரும் வருகின்றனர். ஆனால் நாம் பலர் அல்ல, நாம் அனைவரும் ஒருவர் என்பதுதான் இதனுடைய அழகாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் நம்மை நான் ஏற்கனவே கூறியது போல பல நிலைகளில் பிரித்து பார்க்கின்றது. ஜாதியத்தின் அடிப்படையில், பணத்தின் அடிப்படையில், கருத்தின் அடிப்படையில், எண்ணத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் நம்மை பிரிக்கின்றது. ஆனால் ஆண்டவருடைய இல்லத்திற்கு நாம் வருகின்ற பொழுது நாம் அனைவருமே ஒரு தாய் மக்களாக ஒன்றுபடுகின்றோம். நாம் அனைவருமே ஒரே ஆண்டவரை வழிபடுகின்றோம், ஒரே அப்பத்தை உண்கின்றோம், ஒரே நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றோம். ஆனால் நமக்குள் ஏற்றத்தாழ்வு நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அந்த உண்மைக்கு முரணாக நடக்கின்றோம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது என்னுடைய அருகில் இருக்கின்றவர் என்னுடைய சகோதரர், என்னுடைய அருகில் இருக்கின்றவர் என்னுடைய சகோதரி என்கின்ற உணர்வினை நாம் பெறுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவது கருத்து, ஆண்டவருடைய இல்லம் நீதியின் இடம். அன்பிற்குரியவர்களே, இறைவன் இருக்கின்ற இடத்தில் உண்மையும் நீதியும் இருக்கும். இந்த உலகில் நாம் பார்க்கின்ற பொழுது வறியோரை வலியவர் அடக்கி ஆள்கின்றனர், ஏழையரை பணக்காரர் அடக்கி ஆள்கின்றனர். நாம் ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து விட்டு செல்கின்ற பொழுது நம்முடைய வீட்டில் உள்ளோரிடம் நாம் அன்பாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஜெபத்தில் என்ன பயன்? நம்முடைய வியாபாரத்தில் நீதி, நேர்மை, நியாயம் இல்லை என்றால் நாம் கொடுக்கின்ற காணிக்கையில் என்ன பயன்? நம்முடைய வார்த்தையில் உண்மை, தெளிவு இல்லை என்றால் நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களில் என்ன பயன்? அன்பிற்குரியவர்களே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கின்ற ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறி நம்முடைய ஜெப ஓட்டத்தை, நம்முடைய எண்ணத்தை ஆண்டவர் பால் எழுப்புவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருப்பாடல் பல்லவியில் நாங்கள் வாசிப்பது போல அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பினை எங்களுக்காக கொடுத்திருக்கின்றீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இல்லம் இறை வேண்டலின் இல்லம், உம்முடைய இல்லம் ஆசீர்வாதத்தின் இல்லம், உம்முடைய இல்லம் மகிழ்ச்சியின் இல்லம். உம்முடைய இல்லத்திற்கு வருகின்ற நாங்கள் அதே மகிழ்ச்சியோடு, அதே ஆனந்தத்தோடு வர எங்களுக்கு உதவி புரியும். நாங்கள் சந்திக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒரே குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்ய அந்த வரத்தினை எங்களுக்கு அளித்தருளும். எங்களிடையே எந்த ஒரு பிரிவினைகளும், வேறுபாடுகளும், எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்புறவு கொண்டு உம்முடைய மகிமையை போற்றி புகழ எங்களுக்கு வரம் தாரும். ஆலயத்தின் வழியாக உம்முடைய மகிமையை நாங்கள் எப்பொழுதும் போற்றி புகழ்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நான் சில முடிவுகளை எடுக்காமல் போவதால் என்னுள் நான் இழக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு அதை பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அல்டிமேட்டா நம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை கூட இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சில முடிவுகள் நம்ம எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நம் மீது வைத்திருக்க நம்பிக்கையவே நம்ம இழந்துருவோம். எவ்வளோ நம்ம காரணங்களை கொண்டு சில விஷயங்களை வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முற்படுவோம். அப்போ அந்த செயல்கள் செய்யறப்போ ஓகே இந்த டிசிஷன் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்றப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இல்லை இது நம்மளால செய்ய முடியாது அப்படின்ட்டு நம்ம மீது நம்பிக்கை வைக்காமல் நகர்ந்து போகக்கூடிய பல சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இழக்கக்கூடிய என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீது வைத்திருந்த நம்பிக்கை தான். ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம மேல நமக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வேணும். அதான் தன்னம்பிக்கை. அந்த மாவீரன் அலெக்சாண்டர் நெப்போலியன் சொன்னது போல என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க எடுத்துருங்க, ஆனா என்னிடம் விட்டு வைக்க வேண்டியது எதுன்னா என்னோட நம்பிக்கையை மட்டும் என்ன விட்டு வச்சீங்கன்னா இழந்த அனைத்தையும் என்னால் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அப்போ அந்த வகையில இன்னைக்கு நான் சில முடிவுகளை எடுக்காமல் போவதால் எனக்கு எப்படி எனக்கு இந்த திறமை இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியாமல் போகுதோ அதே போல் நான் என்ன நம்பிக்கை வேணும், என்னால் இது முடியாதுங்கிற நம்பிக்கை தான் இருக்குமே தவிர என்னால் முடியும் என்ற என் மீதான நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போய்விடும். சிந்திப்போம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மே 6 புனித டொமினிக் சாவியோ. இத்தாலி நாட்டிலுள்ள ரிவா பிரேசா சியரியில் வாழ்ந்த சார்லஸ் சாவியோ பிரிட்ஜ் பெற்றோருக்கு கிபி 1842 ஆண்டு ஏப்ரல் 2ஆம் நாள் பிறந்தார் டொமினிக் சாவியோ. 4 வயதிலேயே தனியாக ஜெபிக்கும் திறனை பெற்றிருந்த டொமினிக் சாவியோ அனுதினமும் ஆலயத்திற்குச் சென்று பீடச் சிறுவனாக திருப்பலிக்கு உதவிகள் செய்தார். கிபி 1854 ஆண்டு அக்டோபர் 1 நாள் புனித ஜான் போஸ்கோவினை சந்தித்த இவர், நான் தைக்கப்படாத துணியாக இருக்கிறேன், என்னை இயேசுவுக்கு உகந்த நல்ல உடையாக மாற்றித்தர வேண்டும் என்று கூறி புனித ஜான் போஸ்கோவின் ஆரட்டரியில் சேர்ந்தார். இறக்க நேர்ந்தாலும் பாவம் செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாய் இருந்த இவர் தன் 12வது வயதில் குருமடத்தில் சேர்ந்து குரு மாணவராக பயிற்சி பெற்றார். புனித தொன்போஸ்கோவின் அறிவுரையின்படி தன்னை ஆன்மீகத்தில் வளர்த்துக் கொண்ட டொமினிக் சாவியோ எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் காணப்பட்டார். குருத்துவ பயிற்சியில் சிறந்து விளங்கி தன் சக மாணவர்களோடு நட்பு பாராட்டிய டொமினிக் சாவியோ உடல் நலமின்றி நோயினால் துன்புற்றார். கிபி 1857 ஆண்டு மார்ச் 1 வாரத்தில் ஓய்விற்காக வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட டொமினிக் சாவியோ மார்ச் 9ஆம் நாள் விண்ணகம் சேர்ந்தார். 15 வயதிலேயே புனிதத் தன்மையினை சுவீகரித்துக் கொண்ட டொமினிக் சாவியோவினை 1954 ஆண்டு ஜூன் 12ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தி பலிபீடச் சிறுவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித டொமினிக் சாவியோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் குருத்துவ கல்லூரிகளில் படிக்கின்ற குரு மாணவர்களுக்காகவும் அவர்களின் ஆன்மீக வாழ்விற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் நமக்குள் சில முடிவுகள் நம்ம எடுக்கல அப்படின்னா நமக்குள் இழக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக ஸோ அடுத்ததான் நாம
நம்மள இருந்து இழந்து போகக்கூடிய ஒரு விஷயம் சில முடிவுகள் எடுக்காததுனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி படிக்கக்கூடிய காலத்துல வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருப்போம். ஹாஸ்டல் லைஃப் விரும்பாமல் சென்று விரும்பிய ஒன்றா மாறி போயிடுச்சு. அப்போ அந்த எவ்ரி வீக்கெண்ட் வரப்போ ஒரு வாரம் ஹோம் விசிட் இருக்கும். ஒரு ஹோம் விசிட் மீன் வீட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் ஹாஸ்டல்ல இருக்க வேண்டிய சூழல் வரும். அது ஒரு வாரம் விட்டு மாதத்திற்கு 2 முறை வீட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு அலோவ் பண்றப்ப பிரச்சனை, வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். அந்த ஹாஸ்டல் இருக்க வேண்டிய ஒரு நாள் ஒரு 2 வாரம் இருக்கும் இல்லைங்களா? அந்த 2 வாரத்துல நண்பர்கள் எனக்காவது வெளியே கூப்பிடுவாங்க. சயின்ஸ் சென்டர் போயிட்டு வரலாம், படத்துக்கு போயிட்டு வரலாம், எங்கேயாவது வெளியே பார்க் போயிட்டு வரலாம்னு. எங்கேயுமே என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் செகண்ட் செம் இதெல்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்றதே விட்டுட்டாங்க. நான் இருப்பேன், கிராஸ் பண்ணி எல்லாம் வெளியே போகிறோம் மச்சான், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், இந்த மாதிரி கிரவுண்டுக்கு போகிறோம் விளையாட போகிறோம்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாங்க. விருப்பம் இருக்குமா? விருப்பம் இருக்குமா இல்ல, கூப்பிடல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள இருக்கும். அப்போ ஒரு நாள் இரவு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து எல்லாம் ரூம்ல உட்காந்து அரட்டை அடிச்சு பேசிட்டு இருக்கும்போது, நீங்களும் விளையாட போறீங்க வைக்கிறீங்க மச்சான், ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு கூப்பிடுறீங்களாடா அப்படின்ட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆதங்கத்தை என்ன பண்ணியாச்சு கேட்டேன். அவன் சிம்பிளா சொன்னான், உன்னை எத்தோட நாங்க கூப்பிட்டுருக்கோம், கூப்பிட்ட நேரம் நீ என்ன சொல்லியிருக்கிற, இல்ல வரல தான் உன்னுடைய பதில். அதுக்கப்புறம் எதுக்கு உன்னை கூப்பிடணும்? ஸோ அப்போ நம்ம சில நேரங்கள் இந்த முடிவுகள், அதாவது வெளியே சென்று சுத்த வேண்டிய நேரத்தில் சுத்தணும், விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடணும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். சில நேரங்கள் நாமளே என்ன பண்ணுறோம், சில முடிவுகள் எடுக்காமல் இப்படி தனிமைப்படுத்திக் கொள்கின்ற பொழுது ஒரு சில உறவுகள் கடைசி அதுக்கான உறவுகளுக்கான நேரத்தை கண்டிப்பா என்ன பண்ணணும், கொடுத்தே ஆகணும். இல்லை இன்னைக்கு வேண்டாம், என்னாலும் முடியாது, எனக்கு நடக்காது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு அப்படி தவறான முடிவுகளை நாம் எடுக்கின்ற பொழுது, எந்த சரியான முடிவு எடுக்கணுமோ அதை எடுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தை செலவிடாமல் தவறான முடிவுகளை நாம் எடுக்கின்ற பொழுது அந்த உறவுகளையும் நாம் என்ன பண்ணிடுவோம், இழந்து விடுகிறோம். பெரிய விஷயம் நம்மளுடைய உறவுகள் நம்ம கூட இருப்பது. ஆனா அதை இழந்து விடுகிறது இந்த மாதிரி காரணங்கள் அப்படின்றப்போ சரியான முடிவு எடுப்பதற்கு நம்ம நேரம் எடுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இது ஒரு அழகான படைப்பு கதை. ஆண்டவர் ஆரம்பித்த வாட்ஸ்அப் கதை, கடவுள் ஆரம்பித்த வாட்ஸ் ஆப்பு கதை. கேட்குறீங்களா? கடவுள் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை துவங்கினார். அதற்கு உலகம் என்று தலைப்பிட்டார். மகிழ்ந்தார். அதில் வானத்தையும் பூமியையும் முதலாவதாக சேர்த்தார். ஆக மகிழ்ந்தார். அடுத்து சூரியன், கடல், மழை, ஆறு, குளம், மரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள் என அனைத்து அப்பிராணிகளையும் வரிசையாக சேர்த்தார். முதலில் அகமகிழ்ந்தார், இப்பொழுது புறமகிழ்ந்தார். எல்லாவற்றையும் சேர்த்து விட்ட பிறகு வாட்ஸ்அப் குரூப் வெறுமையாக இருப்பதை கண்டார். ஆகவே என்ன செய்தார் தெரியுமா? மனிதனை சேர்த்தார். மனிதனை சேர்த்த கடவுள் மிகவும் அகமகிழ்ந்து போனார். அவன் அதில் அட்டகாசமாகவே ஆக்டிவாக இருந்தான். விதவிதமாக போஸ்ட் போட்டான். பார்த்த கடவுள் பெருமகிழ்ச்சியாகி போனார். இனி இந்த குழுவுக்கு நான் தேவையில்லை, மனிதனே இந்த குழுவை நல்லபடியாக வழிநடத்தி செல்ல கடவானாக அறிவித்துவிட்டு மனிதனை குரூப் அட்மின் ஆக்கிவிட்டு அவர் லெப்ட் ஆகி விண்ணகம் ஏறிவிட்டார். கொஞ்ச நாட்கள் நன்றாகத்தான் செயல்பட்டான் அந்த மனிதன். ஆனால் காலப்போக்கில் தனது வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டான் மனிதன். சுயநலத்தையும் சுய லாபத்தையும் நோக்கினான். கடல், மழை, விலங்குகள், பறவைகள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள், மரங்கள், குளங்கள், ஆறுகள் போன்றவற்றை ஒவ்வொன்றாக நீக்கி நீக்கி ரிமூவ் பண்ணி கதற விட்டு விட்டான். அவர்களுக்கு பதிலாக ஷாப்பிங் மால், மல்டிடெக் அப்பார்ட்மெண்ட், கரும்புகை ஃபேக்டரிகள், 8 வழிச்சாலைகள் போன்றவற்றையெல்லாம் அதில் ஆட் பண்ணினான். இதனால் கடும் கோபம் கொண்டது மழை. என் நண்பர்கள் இல்லாத இந்த குரூப்பில் நான் இருக்க மாட்டேன். இப்படி கோபத்துடன் லெப்ட் ஆகி சென்று விட்டது. ஆனால் பார்த்தது சூரியன். அட்மின் மனிதனை பார்த்து கொக்கரித்தது. உங்களை என்ன செய்கிறேன் பார். லெப்ட் ஆகாமலேயே உள்ளேயே கடந்தது. உள்ளே இருந்து கொண்டு பூமியின் மேல் தனது அதிமிக வெப்பத்தை கக்கியபடியே தனது கோபத்தை மனிதன் மீது எக்கச்சக்கமாக உச்சபட்சமாக காட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்ப புரியுதா ஏன் உச்சி வெயில் மண்டைய பொளக்குதுன்னு? அது சரி, போயும் மனிதனை
தான் பார்த்து பார்த்து படைத்த அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு மட்டும் இல்லாமல் பூமிக்கும் இப்படி அட்மின் ஆக்கி விட்டாரே இந்த கடவுள். வாட்ஸ்அப் பொறுப்பற்ற கடவுள். பொறுப்பின்மை ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு அழிவு. அலட்சியமாக எடுக்கப்படும் முடிவு வாழ்க்கையை அலட்சியப்படுத்தும். பொறுப்பற்ற செயல் நம்பிக்கையை நசுக்காதா? பொறுப்பில்லா வார்த்தை ஆளை காயப்படுத்தாதா? பொறுப்பில்லா சிந்தனை நலமான பூமியை நசுக்கி விடாதா? பொறுப்பில்லாதவர் நாளை இழக்கிறார். பொறுப்பை தட்டி கழிப்பவர் நாளைய வாழ்வையும் இழக்கிறார். அலட்சியம் அது அமைதியான அழிவுக்கு அச்சாரம். மறவாதே. மரத்தின் கிளைகளை வெட்டும் போதெல்லாம் உன் நுரையீரலின் ஒரு பகுதியை நீயே அறுத்து கொண்டிருக்கிறாய் என்று நீ உணர்க. நீ பூமிக்கு தரும் ஒரே ஒரு சொட்டு நீர் நாளை உன் தாகத்திற்கு பிரபஞ்சம் தரும் விருந்து எனவும் நீ உணர்க. மறவாதே நட்பே, இயற்கை கடவுள் உமக்கு கொடுத்துள்ள வரம் பொறுப்பான வரம். பொறுப்பில்லாத உன்னை வாழ்க்கை ஒரு நாள் பொறுப்போடு பொது வெளியில் நிறுத்திவிடும். இயற்கை பேரழிவில் அமிழ்த்துவிடும். மறவாதே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் சில முடிவுகளை நாம் எடுக்காமல் போவதால் நம்முள் நாம் இழக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? சரியான நேரத்துல நம்ம சரியான முடிவுகள் எடுக்கல அப்படின்னா நம்முடைய மதிப்பை இழந்து விடுவதற்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இப்போ நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல கமிட் பண்றாங்க. இந்த மாதிரி கமிட் பண்ற நேரமெல்லாம் நம்ம இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் நம்ம கூப்பிடுறப்போ ஓகே இவன் எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டான் அப்படின்ற அந்த மதிப்பு, இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு கண்ணோட்ட பார்வையில பார்ப்பாங்க இல்லையா? சோ அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தோணும், என்னடா இது நம்மள மதிக்க கூட மாட்டுறாங்களே இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஒரு வருத்தத்துக்கு உட்பட்ட உள்ள போயிடுவோம். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இழக்கிறோம் அப்படின்னா அது எதனால அப்படின்னா நம்ம சரியான நேரத்துல முடிவு எடுக்காம இருப்பதால் தான். நம்ம வீடுகளிலே கூட சில நேரங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வரும். அப்போ அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில நபரை நம்ம என்ன பண்ணிருப்போம், சொந்தக்காரங்களை இன்வைட் பண்ணிருப்போம். அவங்களுக்கு பெரியதாக வேலை ஒண்ணு என்ன பண்ணிருக்காரு, அது நமக்கே தெரியும். அவங்ககிட்ட கேட்டவங்களா இல்ல இன்னைக்கு ஃப்ரீ தான், பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணல, வரல, எனக்கு வர்றதுக்கு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும், ரிட்டர்ன் வர்றப்போ லேட் ஆயிரும், இப்படி ஏதாவது ஒரு சில்லி ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இது போன்ற காரணங்களால சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம அவாய்ட் பண்றோம். அப்படின்னா காலப்போக்கில் நம்ம அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூட நம்மளை பெருசா வாங்க வைங்க அப்படின்ட்டு ஆஹா நீங்க வந்திருக்கீங்க அப்படிலாம் யாரும் நம்மளை ட்ரீட் பண்ணலாம் மாட்டாங்க. அப்படி வந்திருக்கியா, என்னைக்கு வரல வந்திருக்கேன் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஓ என்னைக்கு வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க வாங்க, வேணா மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வேணா அப்படி இன்வைட் பண்ணலாம். இதே மாதிரி அடிக்கடி நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய மரியாதை சுத்தமா என்ன ஆயிரும், இல்லாம போய்விடும். ஸோ நாம் சில முடிவுகளை எடுக்காமல் போவதால் நாம் நம்முடைய மதிப்புகளை இழக்க நேரிடும். தெரிஞ்சுக்குவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அது கூட ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. இன்றைய நாளில் நாம் நம்முடைய லைஃப்ல சில முடிவுகளை எடுக்காமல் போவதால் நாம் இழந்து விடக்கூடிய, அதுவும் நம்முள் இழந்து விடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? சின்ன சின்ன காரியங்களை குறித்து நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன முடிவுகள் கூட நம்ம எடுக்கல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையோடைய பெரிய பெரிய மகிழ்ச்சியை இழந்துடுவோம் அப்படின்றது தான் நம்ம அடுத்ததான் புரிஞ்சுக்க போறோமே. அஃப்கோர்ஸ் நம்ம நம்ம வீட்லயே ஏதாவது ஒரு விஷயம் சுற்றுலா போகலாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு டேட் கமிட் பண்ணியிருப்போம், இந்த டேட்டில் நம்ம இங்கே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு தயக்கம் காமிச்சிட்டே இருப்பாங்க. இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவர் ஓகே பண்ணிட்டு வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழக்கிறாரு அப்படின்னா ஃபேமிலியோட இருந்து அந்த மகிழ்ச்சியான அந்த தருணங்களை இழந்து விடுகிறோம். இதை நம்ம யோசிச்சா போதும், சரியான முடிவை சரியான நேரத்துல எடுத்துடலாம். கண்டிப்பா நண்பர்களோடு செல்லக்கூடிய சின்ன சின்ன அவுட்டிங்ஸ், சில நேரங்கள்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாட போறதா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் போய் அவங்க அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன சின்ன நேரங்கள்ல நானும் வாரேன் வாங்க சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற முடிவுகளை எடுக்காமல் நாம் இழந்து விடக்கூடிய விஷயம், அங்கே சென்று நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை இழந்து விடுவோம். மகிழ்ச்சி அப்படிங்கிறது, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய மகிழ்ச்சி என்ன பண்ணும், கொடுக்கும். ஆனா அந்த மகிழ்ச்சி எல்லாம் சில முடிவுகளை எடுக்காமல் போவதால் நாம் என்ன பண்ணுவோம், இழந்து விடுகிறோம். தெளிவில் கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடகத்தில் இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய
நன்றி. இந்நாளில் 29ஆம் திரிகடுகத்தினை நாம் பார்க்கவிருக்கின்றோம். பெண் விழைந்து பின் செலினும் தன் செலவிற்குன்றாமை, கண் விழைந்து கை அறினும் காதல் பொருட்கின்மை, மண் விழைந்து வாழ்நாள் மதியாமை, இம்மூன்றும் நுண் விழைந்த நூலவர் நோக்கு. திரிகடகம் 29. நுட்பமான நூல்களை உணர்ந்தவர்களின் கருத்துகள் இவை. முதலில் பெண் விழைந்து பின் செலினும் தன் செலவிற்குன்றாமை. நம்மை ஒரு பெண் அவளாக ஆர்வப்பட்டு நம் பின் வருவதாக இருக்கிற ஒரு நிலையிலும் மனித பண்பை, உயரிய நெறி பண்பை ஒரு ஆண் இழந்துவிடக்கூடாது. இதை அப்படியே நாம் மாற்றியும் சொல்லலாம். ஆண் ஒருவர் ஒரு பெண்ணை நோக்கி தகாத தன்மையில் வருகிற அந்த நேரத்திலும் பெண் தன்னுடைய அந்த பண்பு தன்மையை இழந்துவிடக்கூடாது. எனவேதான் வள்ளுவர் சொல்வார், எது மிகச்சிறந்த பேராண்மை என்பதற்கு அவர் இந்த குறளை பதிவு செய்கிறார். பிறன் மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. அது வெறுமனே ஒரு அரண், ஒரு அறம் என்பது மட்டுமல்ல, அதுதான் வாழ்வின் ஒரு உயரிய நெறி என்பதாக இங்கு குறள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் இந்த பெண் அவராக விரும்பி வருகிறார், எனவே நான் செல்கிறேன் என்கிற அந்த முடிவு என்பது அது பிழையானது, அது தவறானது. எனவே அந்த உயர் நெறியில் குன்றா தன்மை இருக்கிறதே, குன்றாமை, அது மீச்சிறப்பு. ஆக எவ்வளவுதான் உயரிய நிலையில் ஒருவர் இருந்தாலும் ஒரு தகாத செயலை ஒரு குன்றி மணி அளவு செய்தாலும் அவர் குன்றி விடுகிறார். இங்கு குன்றாமை தேவை. இன்று நாம் ஒரு பாடல் ஒன்றை நாம் நினைவில் கொள்ளலாம். அதாவது அந்த காலத்தில் வந்த ஒரு பாட்டு, உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். பயங்கரம். அதாவது தன் மனைவியிடம் அல்லது வருங்கால மனைவியிடம் சொல்கிற அந்த செய்தி, உன்னை தவிர வேறொரு பெண்ணின் மனத்தால் கூட எண்ணத்தால் கூட நான் தொடமாட்டேன் என்கிற அந்த ஒரு பேராண்மை, அது மீச்சிறப்பு. ஆக குன்றாமை வேண்டும் இத்தகைய உயர் நெறிகளில். இன்று நாம் பார்க்கவிருக்கிற ஒரு தனித்தமிழ் சொல், அது குன்றாமை. குன்றாமை என்றால் என்ன? அது ஒரு எதிர்வகையான ஒரு தன்மை. அப்போது குன்றுதல், குன்றுதலுக்கு எதிர்வகை குன்றாமை. இயலுதல், அதற்கு எதிர்வகை இயலாமை. முயலுதல், முயலாமை. அதை போன்றுதான் அருகுதல், அருகமைந்த, இதற்கு எதிர்ப்பதம் அது அருகாமை. இன்றைக்கு பல நேரங்களில் சிலர் நல்ல உயரிய மாந்தர்கள் கூட தவறாக சொல்கிறாங்க. எப்படி அருகாமை பங்கிலிருந்து வந்திருக்கின்ற, அது அருகாமை அல்ல, அருகமைந்த பங்கு என்கின்ற அந்த ஒரு செய்தியும் நாம் மனத்தில் கொள்ளலாம். ஆக இந்த குன்று என்பது ஒரு சிறிய மலை. நாம் பார்க்க திருப்பரங்குன்றம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், அருமையான ஒரு பாடல். அந்த குன்று சென்னை அந்த பெருநகரிலேயே ஒரு சிறிய குன்று இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன பேர்? குன்றத்தூர். அன்னைக்கு நான் கூர்ந்து கவனித்தேன், ஒரு சிறிய குன்று இருக்கிறது. இப்படி எனவே குன்று என்பது ஒரு சிறிய மலை. ஆக அந்த சிறிய தன்மையில் கூட நாம் ஒரு இழப்பை அங்கு சந்தித்து விடக்கூடாது, நேரிட்டு விடக்கூடாது. எனவே குன்றாமை என்பதில் நாம் இங்கு தெளிவாக இருக்கலாம். ஆக இன்று இந்த திரிகடகம் முன்வைக்கிற முதல் கருத்து, பெண்ணே விழைந்து அங்கு முன் வந்தாலும் உயரிய பண்பில் நாம் குன்றிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம். எனவே கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் வாழ்க்கையில முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்துடணுங்க. அது அப்படி எடுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இழக்கக்கூடிய எவ்வளோ காரியங்கள் இருக்கு அப்படி சொல்லி இன்றைய நாள் நம்ம வந்து சிந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சில உறவுகள், அதாவது ஒரு புது ஃப்ரெண்டோ, புது ஃப்ரெண்டு இல்லை புதிய உறவுகள் நமக்கு கிடைக்கிறப்போ நம்ம பண்ணக்கூடிய டிஃபால்ட்டான ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணிக்கும். அது நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். அப்போ என்னடா நான் சொல்கிறேன் கேட்க மாட்டியா, செய்ய மாட்டியா, எனக்காக செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே
சேர்றா மச்சான் உனக்காண்டி என்ன பண்றேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இல்லாத ஒரு பழக்கத்தை புதிதாக பழகி கொள்வதற்கோ இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை விட்டுறதா என்ன பண்ணிடுவோம் செஞ்சிருவோம். இதுதான் நாம தவறாக எடுத்த முடிவு. அந்த நேரத்துல என்ன முடிவு எடுத்தோம்னா, நீ ஓகே, நீ என் ஃப்ரெண்டு தான், எல்லாம் ஓகே தான், பட் இது எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம், இதை நான் உனக்காக என்ன பண்ணிக்க மாட்டேன், மாத்திக்க மாட்டேன், இதை உனக்காக நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். அதுதான் நாம் எடுத்திருக்க வேண்டிய முடிவாக இருக்க வேண்டும். ஆனா அந்த நேரத்துல அந்த ஒரு புதிய உறவின் கொண்டு இருக்கக்கூடிய இந்த மயக்கத்தின் பால் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன பண்றேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துரும். அப்ப இந்த தவறான முடிவை எடுப்பதனால் நாம் இழக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த்தி பவுண்டரிஸ் என்ன பண்ணிடுவோம், இழந்துரும். அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப அதே விஷயத்தை செய்யப்ப, அன்னைக்கு நான் சொல்றப்ப மட்டும் செஞ்சு இன்னைக்கு ஏன் செய்ய மாட்டேங்க, அப்ப நீ எனக்கு அன்னைக்கு லவ் பண்ண, இன்னைக்கு நீ லவ் பண்ணலையா? சோ அன்னைக்கு நான் மன ரீதியா பாதிக்கப்படுவோம். எல்லா விஷயமும் எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு நமக்கான உரிமைகளையும் நமக்கான ஒரு வாழ்க்கையை அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பொறுப்பு இன்னொருத்தட்ட என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருப்போம். அதை நம்ம மாறி முற்படுத்து அந்த நேரத்தில் வலிக்கக்கூடிய நேரங்கள், எனக்கு இது வலிக்குது, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்மளால சொல்லறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா, அப்போ அன்னைக்கு மட்டும் செஞ்ச இன்னைக்கே உன்னால செய்ய முடியல. அப்போ அன்னைக்கு மட்டும் நீ எனக்கு செஞ்சது உண்மை, அப்போ நீ எனக்கு உண்மையா இல்லையா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பின்னாடி அடிக்கிட்டே போகும். ஸோ அப்போ அது எடுக்க வேண்டிய நேரத்துல சில முடிவுகள், எனக்காக மாத்திக்கோ, எனக்காக இதை செய் அப்படிங்கிறப்போ, பெற்ற தாய் தந்தைக்காக தவிர வேற எதையும் யாருக்காக எதுவும் மாத்திக்க வேண்டிய தேவை என்பது அவசியம் இல்லை. தொடர்ந்து சிந்திப்போம். ஜோய் படத்தை பத்தி பார்க்கலாம். சைபர் திருமணங்கள். ஒரு கிளிக், ஒரு ப்ரொஃபைல், ஒரு சிரிப்பு புகைப்படம். இணையவழி திருமணங்கள் பற்றி கேள்விப்பட்டதுண்டா? இந்த டிஜிட்டல் யுகத்தில் உங்கள் மகன் அல்லது மகளுக்காக நீங்கள் தேர்வு செய்கின்றவர் உண்மையிலேயே நல்லவரா? ஆன்லைன் மேட்ரிமோனி தளங்கள் மூலம் ஏற்படும் திருமணங்கள் இக்காலத்திற்கான தொழில்நுட்ப வளர்ச்சியா அல்லது சைபர் குற்றவாளிகளின் வலைவீச்சா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 29. லாபானுக்கு 2 புதல்வியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராக்கேல். லேயா மங்கிய பார்வை உடையவள், ராக்கேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உடையவள். யாக்கோபு ராக்கேலை விரும்பினார். எனவே அவர், உம் இளைய மகள் ராக்கேலுக்காக 7 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான், அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல் என்றான். ஆயினும் இவ்விவிலிய நிகழ்வில் யாக்கோபு 7 ஆண்டுகள் வேலை செய்த பிறகு கூட அவர் விரும்பிய ராக்கேலை மனம் செய்து வைக்காமல் அவருடைய மாமன் லாபான் ஏமாற்றி ஆள்மாறாட்டம் செய்து ராக்கேலுக்கு பதிலாக மூத்தவள் லேயாவை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்தான் என்பதை காண்கிறோம். காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறுவதில்லை. இதே ஆள்மாறாட்ட மோசடிகள் இந்த டிஜிட்டல் காலத்திலே ஆன்லைன் திருமணங்கள் என்ற போர்வையில் நாளுக்கு நாள் அதிகமாக நடந்தேறுகின்றன. இந்திய கலாச்சாரத்தில் திருமணம் என்பது 1000 காலத்து பயிர், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம். இந்த திருமணத்தை ஒரு வியாபாரமாகவும் பார்க்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். எதுவாக இருந்தாலும் இந்திய திருமணங்களில் பல குழப்பங்கள் மற்றும் குற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதிகரிக்கும் விவாகரத்துகள், தற்கொலை செய்திகள், வரதட்சணை கொடுமைகள், கௌரவ கொலைகள் என்று நீண்டு கொண்டு போகின்ற குற்ற பட்டியலே இதற்கு சான்று. எனினும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு திருமண சட்டம் 1954 அடிப்படையில் சைபர் திருமணத்தை சில குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அங்கீகரித்திருக்கிறது. சைபர் திருமணங்கள் ஒருபுறம் இருக்க, இணையவழி திருமண சேவைகள், ஆன்லைன் மேட்ரிமோனியல் சைட்ஸ் மழைக்கால புற்றீசல்களைப் போல அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இணைய சேவை வழியாக நடைபெறும் திருமணங்கள் மற்றும் அதன் நீடித்த தன்மை குறித்த ஆய்வு இன்று மிக அதிகமாக தேவைப்படுகிறது. சைபர் திருமண தளங்கள் இன்று பல்வேறு சைபர் குற்றங்களின் விளைநிலமாகவும் உள்ளன என்று இந்திய உள்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டதோடல்லாமல் அவற்றை எவ்வாறு கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றது. ஒரு மேட்ரிமோனியல் இணையதளத்தில் தங்கள் தரவுகளை பதிவு செய்வதற்கு முன்பாக அத்தளத்தின் உண்மைத்தன்மையை மறுசீராய்வு செய்து பார்க்க வேண்டும். இத்தளங்களின் வழியாக சந்திக்க விருப்பம் தெரிவிக்கின்றவர்களை மறைமுகமான இடத்தில் தனிமையில் அல்லாமல் பொது இடங்களில் துணையாளர் ஒருவரின் உடனிருப்போடு சந்திப்பது நல்லது.
இவ்வகை இணையதளங்களில் அறிமுகமாகின்ற மனிதர்கள் பற்றிய விவரங்களை நண்பர்களோடும் அல்லது பெற்றோரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். மேட்ரிமோனியல் இணையதளத்தின் வழியாக அல்லது சமூக ஊடகங்கள் வழியாக சந்திக்கும் மனிதர்களிடம் பணத்தையோ அல்லது அந்தரங்க புகைப்படங்களையோ பரிமாறிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இணையம் ஒரு மனிதனின் வாழ்வில் எந்நாளும் நீடித்திருக்கின்ற உறவுகளை ஒன்றிணைக்கின்றது. முகம் தெரியாத 2 பேரை அறிமுகப்படுத்தி அவர்களை திருமணம் என்னும் உறவில் இணைக்கின்றது. எனினும் இதயங்களை இணைக்கின்ற இணையம் மோசடியில் ஈடுபடுவதை என்னவென்று சொல்வது? லாபான் யாக்கோபை ஏமாற்றி அவர் விரும்பிய ராக்கேலை மனம் செய்து கொடுக்காமல் மூத்த மகள் லேயாவை மனம் செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய இளமை கால உழைப்பையும் சுரண்டியதைப் போல இன்றும் இணைய உலகிலே ஏராளமான லாபான்கள், டிஜிட்டல் மாமன்மார்கள் உலாவி வருகின்றனர். எனவே விழிப்பாயிருங்கள். இணையதள மோசடிகள் எந்த வகையிலும் எந்த விதத்திலும் வரலாம். எனவே மிகுந்த முன்னெச்சரிக்கை தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். சில முடிவுகளை எடுக்காமல் போவதால் நாம் இழந்து விடக்கூடிய விஷயங்கள் நம்முள் என்னென்ன அதை தான் பேசிட்டு இருக்கோம். அல்ல அடுத்தது என்ன சொல்றாங்க? உறவுகளை மேம்படுத்துவதற்கு, உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அந்த இடத்தில் நாம் அதை இழந்துவிட்டு ஒரு தனி மனிதனாக நிற்கக்கூடிய ஒரு இருக்கும், அந்த நிலை இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல எந்த முடிவு எடுக்க வேண்டும். ஒரு சாரி கேட்க வேண்டிய நேரத்துல சாரி கேட்காம விட்டுருப்போம், அந்த முடிவு எடுக்காம விட்டுருப்போம். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்காமல் விட்டுருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம அந்த நேரத்துல அந்த ஒரு டிசிஷன் எடுக்காம அதுக்கப்புறமா இவங்களாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த உறவு என்னை விட்டுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ற அன்னைக்கு தான் நம்ம யோசிப்போம், அன்னைக்கே நம்ம ஒரு சாரி கேட்டிருக்கலாமே அப்படின்னு. ஸோ அப்போ எப்போ என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அப்போ கரெக்டா அதை எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உறவும் மேம்படும், வலுப்படும். ரெக்ரெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, வருத்தம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இது போன்ற சில நேரங்களில் நான் மன்னிப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காமல் இருந்ததாலோ, மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காமல் இருந்ததாலோ, பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டாமல் இருந்ததாலோ சில உறவுகளை இழக்கிறதுக்கு நேரிடக்கூடிய சூழல். அது ஒரே நாள்ல நடக்குமான்னு கேட்டா கிடையாது. இது ரிப்பீட்டடா அகைன் அகைன் நடக்கிறப்ப ஒரு இடத்துல நம்ம கூட இருக்கிறவங்க ஃபெட்டப் போயிடுவாங்க. என்னடா கூட இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு என்ன பண்ணுவாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு போறப்போ தான் அந்த உறவை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய, அந்த உறவை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இழந்து விடுவோம். ஸோ இப்போ எடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான மன்னிப்பு கேட்கணும்னு தோணிடுச்சா கேட்டுருங்க, மன்னிப்பு கொடுக்கணும்னு தோணிடுச்சா உடனே மன்னிப்பு கொடுத்துருங்க. அதுல தாமதப்படுத்தி அந்த முடிவை எடுக்காமல் விட்டால் உறவுகளை இழந்து விடுவோம். எஸ், இன்னும் என்னென்ன இருக்கின்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம், பார்த்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி அல்லது இந்த பக்கம் தூத்துக்குடி வரையிலுமான பகுதிகளுக்கான ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து உங்களுக்கு மழை வரப்போகுது, சரிங்களா? தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் சற்று அதிகமாக வரப்போகுது. இந்த அதிகமாக வர்ற இந்த நேரத்தில் நமக்கு தென்னை மரத்தில் அதிகமான காய்களும் நிற்கும், புதிய பாலைகளும் வரணும். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரையிலும் உங்களுக்கு புண்ணாக்கு கரைசல் கிடைச்சாலோ அல்லது சாம்பல் கிடைச்சாலோ மரத்துக்கு போடணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மழை அதிகமாக பெய்கிறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய தழைச்சத்தும் சாம்பல் சத்தும் கீழே போயிடும். அப்படி கீழே போச்சுன்னா, கடந்த 2 வருடங்களாக நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, மழை பெஞ்சு முடிஞ்சோடனே எனக்கு குறும்பை கொட்டிடுது, காய் நிற்கலை, காய் பெருசாகலை, அல்லது புது பாலை வரலை, அப்படி எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் பூமியில் சத்து இல்லை. அந்த சத்தை இந்த நேரங்களில் மழைக்கு முன்னாடி கொடுத்து அந்த மரத்தை கொஞ்சம் திடமாக்கி வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். முக்கியமாக அந்த களியக்காவிலை அந்த பகுதியிலேருந்துலாம் பேசுனீங்கள்ல, நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா இதை கேளுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் திருப்பி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெல் உமி சாம்பல் கிடைச்சாலோ அல்லது கடைகளில் ஹோட்டலில் இருக்கக்கூடிய கடைகள்லேருந்து சாம்பல் கிடைச்சாலோ அல்லது தோட்டம் ஆலைகள்லேருந்து சாம்பல் கிடைச்சாலோ மரத்துக்கு 3லேருந்து 5 கிலோ வைக்கணும். இதை மறக்கக்கூடாது. இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எள்ளு புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு அல்லது கடலை புண்ணாக்கு எது விலை கம்மியோ அதை 200 லிட்டரில் 20 கிலோ கலந்து வச்சிருந்து
மரத்துக்கு 3 லிட்டர்னு ஊற்றி விடணும். இது 2வது காரியம். 3வது காரியம், பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்தில் போனீங்கன்னா பொட்டாஷ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க அல்லது பாட்டிலில் வச்சுருப்பாங்க. அந்த பொட்டாஷ் பாக்டீரியா வாங்கிட்டு வந்து 200 லிட்டரில் கலந்துன்னு மரத்துக்கு 3 லிட்டர்னு 70 மரத்துக்கு கொடுத்துடணும். 3 லிட்டர்னு 70 மரத்துக்கு கொடுத்துடணும். பொதுவாக இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. சரிங்களா? உங்கள் மண்ணுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மக்கின சாணம் அல்லது மண்புழு உரம், முக்கியமாக மண்புழு உரம். இப்போ மண்புழு உரம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பகுதியில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் பார்த்திங்கன்னா 6 ரூபா 7 ரூபாய்க்கெலாம் 1 கிலோ கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஊட்டமேற்றிய மண்புழு உரம் 10 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த மாதிரி குறைந்த விலை பொருள்களை நீங்கள் வாங்க, நம்பர் கேளுங்க, நான் தரேன், நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கங்க. அதை வந்து நம்ம மரத்தில் வட்டப்பாத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் மரம் வந்து எப்போவும் திடமாக இருக்கிறப்ப ஒருவேளை மழை பெய்தாலோ அல்லது இந்த வருஷம் மழை பெய்யாமல் போனாலோ உங்கள் மரத்தை பாதுகாக்க இது ரொம்ப பெரிய வழியாக இருக்கும். ஏன்னா உங்களோட மண்ணோட தன்மை வந்து சரளை மண் அல்லது மணல் சார்ந்த மண். ரொம்ப ஈஸியாக உங்கள் மண்ணில் இருக்க சத்துக்கள் கரைஞ்சி கீழே போயிடும். அப்போ கரைஞ்சி கீழே போகாமல் அது இங்கே இருக்கணும்னா நீங்கள் இதை செய்யணும். இன்னும் நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், சும்மா இருக்கிற இந்த காலங்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் எங்கேயா இருந்ததுன்னா அந்த குளத்துலேருந்து வண்டல் மண் எட்டு வந்து ஒரு மரத்துக்கு ஒரு 5 கிலோ போட்டு விடுங்க. ஒரு தட்டு அது மண் தூவி பண்ணி விடுங்க. இது வந்து செம்மண் நிலத்தில். இதே இது ஒரு மாதிரி களித்தன்மை, மழை பெஞ்சால் தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்குங்க. அப்படிங்கிறப்ப வாய்ப்பு கிடைக்கிறவங்க, போன வருஷம்லாம் அப்படி தண்ணி தேங்கியே நின்றுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மண் உள்ளவங்க ஜேசிபி கொண்டுட்டு வந்து அல்லது ஒரு ஆளை வச்சு மண்ணை வந்து ஒரு 5 அடி ஆழத்துக்கு ஒரு பள்ளம் தோண்டிடலாங்க. எது பள்ளமான இடமோ அல்லது நடுவான இடமோ அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டிடலாம். அப்போ தேங்கி நிற்கிற தண்ணி அந்த குழி வழியாக உள்ளே போய் மேலே உங்களோட மண் அடுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மண் அடுக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அடுக்கில் அந்த அடுக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு மேலே வந்து களிமண் இருக்குது அப்படின்னா நீங்கள் தோண்டுனீங்கன்னா ஒரு இடத்துல களிமண்ணுக்கு அப்புறம் சுண்ணாம்பு மண் வரும் அல்லது காக்கா பொண்ணு பாறை வரும். அந்த மாதிரி வேறு மண் வரக்கூடிய அமைப்பில் நீங்கள் இந்த தண்ணி போச்சுன்னா அது பூமிக்குள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு அழுகல் குணம் தராது. இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் இது ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் சில முடிவுகள் சில நேரங்களில் நாம் எடுக்காமல் இருந்தால் எவ்வளோ பெரிய இழப்புகள் நமக்குள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு மனிதனுடைய வாழ்வின் வளர்ச்சி எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி ஒரு கம்ஃபர்டான ஜோன்ல இருந்து வரவே வராது. நிச்சயமாக ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து என்ன பண்ணும் வரும். நம்முடைய வாழ்க்கையில நாம் சில முடிவுகள் எடுத்திருப்போம். இப்போ நம்ம வீட்டில் வந்து முத ஒரு டிவி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ரீசன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க பக்கத்து வீட்டில் டிவி பார்க்குறப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் முடிஞ்சிருச்சு போ அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணி அனுப்பியிருக்கலாம். இல்லை நாம பார்க்க விரும்பிய சேனல் வைக்காம நம்மளை இழுத்தடிச்சிருக்கலாம், அலக்கழிச்சிருக்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம பெற்றோர் என்ன பண்ணிருப்பாங்க, என் பிள்ளை அடுத்த வீட்டில் போய் டிவி பார்க்கறதா, நானே வீட்டுக்கு டிவி வாங்குறேன். ஸோ 80s 90s இது வந்து ரொம்ப கேஷுவலாக நடந்த விஷயங்கள். அப்போ அங்கே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நடக்க போய் தான் வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஸோ வேலைக்கு செல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ வந்து அந்த பேருந்தில் தொங்கி கொண்டு பயணம் செய்வது, பேருந்தை வந்து மிஸ் பண்ணிட்டு தாமதமாக அலுவலகத்துக்கு செல்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை பார்க்கும்போது தான் நமக்குன்னு சொந்தமாக ஒரு ஓன் வெஹிக்கிள் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அப்போ வாழ்க்கையில நாம் புதியதாக ஏதோ ஒரு பொருளை வாங்குறோம், புதியதாக ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறோம், அச்சீவ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ன இருக்குது. கண்டிப்பா இன்னைக்கு பல பேர் நாங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கனவோட வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இது மாதிரி பல அவமானங்களை வந்து அவங்க சந்திச்சுட்டு வந்ததாலதான். அப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இழப்புகள் நேரமும் இருக்கும். அதாவது அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம நான் முடிவு எடுக்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இதை எடுத்தா இவ்வளவு வலிக்கும், இதை எடுத்தா இப்படி வேலை செய்யணும், இதை எடுத்தா இந்த மாதிரியான நேரத்தெல்லாம் நான் செலவிட வேண்டி வரும், இதெல்லாம் எனக்கு கஷ்டங்க, இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்றுக்கொள்ளாமல் நான் முடிவெடுக்காமல் இருந்தால் இது போன்ற என்னுடைய வளர்ச்சியை நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், இழந்து விட வழி இல்லாமல் வளர்ச்சி ஏது அப்படின்றதுதான் நம்மளுடைய தெளிவுல நம்ம கொள்ளணும். இருந்தாலும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம்.
இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பிளட் கேன்சர் பற்றி பார்க்கலாம். எங்களோட அனுபவ ரீதியாக ஒரு 2 பேஷண்ட் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து இப்போ 70 வயது, தஞ்சாவூர் சேர்ந்தவர். அவருக்கு 10 ஆண்டுகளாக பிளட் கேன்சர். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில், கேன்சர் ஹாஸ்பிட்டலாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகல. அப்புறம் நம்மளை மாத தொலைக்காட்சியில் பார்த்துட்டு தான் தொடர்பு கொண்டாங்க. அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்துல இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்றைய காலகட்டத்திலையும் தொடர்பில் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போவும் டெய்லி குட் மார்னிங் அனுப்புவார். முக்கியமான பண்டிகை தினங்களில் வாழ்த்துக்கள் சொல்லுவார். லிங்க்ல இருக்கார். என்ன அப்படின்னாக்க, நீங்கள் எவ்வளோதான் மாத்திரை மருந்துகள் எடுத்தாலும் கூட நம்ம ஆயுஷ் முறைப்படி சில மருந்துகள் உங்களுக்கு, இந்த மருந்துகள்னு சொல்கிறத விட ஃபுட் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாம், அந்த வகையில் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதை எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜென்ரலாக அந்த டயர்ட்னஸ், வீக்னஸ் இல்லை, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க, நல்ல பசிக்குது, நல்ல செரிமானம் ஆக்குது, நல்ல ஃப்ரீ மோஷன் இருக்குது, நல்ல தூக்கம் இருக்குது, பெயின் எல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்போ ஒரு 16 வயது இருக்கும். தாலசீமியா, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மி. என்னோட டாக்டர் அசோக் இருக்கார் இல்லையா, அவரோட ஸ்கூலில் பிரின்சிபலோட டாக்டருக்கு தான் அந்த ப்ராப்ளம். அப்போ நாங்கள் நம்மளோட புக்ஸை பிரின்சிபாலுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறோம். 1 மந்த்தாக அவர் லீவுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னங்க பார்க்க முடியல, இந்த மாதிரி புக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறோம் என்பது. இல்லை சார், லீவில் இருக்காருன்னு. அப்போ நாங்கள் கேட்டோம், என்ன அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, லீவில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை அவங்க டாக்டருக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்க, பார்க்கலாம். உடனே அவர் காண்டாக்ட் பண்ணார். பார்த்தோம், ரிப்போர்ட்ஸில் பார்த்தோம், ட்ரீட்மெண்ட்டு அவருக்கு ஸ்டார்ட் பண்ணோம். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, பல வருடங்களாக ட்ரீட்மெண்ட் பார்த்து ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பிளட் ஏற்றுறாங்க. வருடக்கணக்கில் இப்படி இருக்குது. நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகுறோம். அவங்க நம்மளை தேடி வரும்போது வேற, நம்ம அவங்கள தேடி போயிருக்கோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயம் கேள்விப்படும்போது நம்ம கொடுக்கறது அவங்க எடுத்துப்பாங்களா, சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களான்ற டவுட். ஏன்னா இது மருந்தில் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு மனுஷனுக்கு காமனாக வந்துடும். இதை யோசனை பண்ணி நாங்கள் என்ன பண்ணோம், எப்படியாவது அவங்களுக்கு குணமாக்கணும், நல்லா ஆகணும், நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஸோ என்ன பண்ணோம், மீட் பண்ணி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ஆர்வமாக தான் கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் எந்த மாவட்டமோ அதே மாவட்டத்தில் தான் அவங்க நேட்டிவ். ஸோ அது ஒரு மண்ணின் மைந்தர்கள் போல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், டக்குன்னு ஒரு பேப்பர் பண்ணி எடுத்து ஒரு என்னென்ன வாங்கி எப்படி தயார் பண்ணி எந்த அளவு காம்பினேஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதாவது அந்த இழப்பெல்லாம் யாராலையும் ஜீர்ணிக்க முடியாது, தாங்க முடியாது. உயிரோட டெய்லி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதை கொடுத்த உடனே அவருக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா ஓப்பனாக நம்ம கொடுத்துடலாம், என்னென்ன எப்படி செய்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத கொடுத்த போது அவர் அது தயார் பண்ணி 2 months கொடுத்தார். அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் 3 grams தான் இருந்தது. 2 months கண்டினியூஸாக கொடுத்த உடனே 7 grams வந்துச்சு. உடனே எனக்கு கால் பண்ணுறாரு, மேடம் 7 grams வந்துருச்சு, இவ்வளோ மிராக்கிள் அப்படின்னாரு. ஆமாங்க, கடவுள் நினச்சா நிச்சயம் நடக்கும், அதுதான் நடந்திருக்கு, நீங்கள் பயப்படாதீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கேன் பிரிக் அவுட் அப்படின்னு சொன்னேன். கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1 year ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க கம்ப்ளீட் சரியாகி
நல்லா இருக்காங்க. அதனால எதுக்காக இது சொல்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில நிச்சயமாக நோய்க்கான முறைகளை நம்ம கரெக்டா கடைப்பிடிச்சா குணமாக்கும் வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்காக ஆரம்பத்திலேயே வாங்க பலன் அடிக்க ரொம்ப முற்றிய நிலையில யாருமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ கூட நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு மனிதன் உயிர் உள்ள வரை நம்ம முயற்சி பண்ணணும், குணமாக்கணும், அவங்க இன்னும் கொஞ்ச நாள் லைஃப் நீடிக்கணும் அப்படிங்கிற அளவுலையாவது அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஊர் வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய கடவுள் வணக்கத்தில் நான் சில முடிவுகளை எடுக்காமல் போவதால் என்னுள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்றாங்க? நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு தருணம் இப்படி இருக்கும். அதாவது டூ ஆர் டை. இப்போ வாழ போறோமா இல்லை சாக போறோமா அப்படின்ட்டு அந்த கட்டத்துல ஒரு சரியான முடிவு நாம் எடுக்கவில்லை என்றால் அப்போ நாம் எடுக்கக்கூடிய முடிவு அடுத்தது தவறான முடிவாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு ஹாப்பி ஒரு மூமெண்ட் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு சரியான முடிவு எடுத்தே ஆக வேண்டும். நிச்சயமா. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான மனிதர்கள் எடுக்கக்கூடிய டூ ஆர் டை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல டை அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கான முடிவை தான் ஈஸியாக மூவ் பண்ணிடுறாங்க. தேடி நாம போடி எனக்கு என்ன அப்படின்னா அந்த கம்ஃபர்ட்குள்ள எனக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், நிச்சயமற்ற ஒரு தன்மை, அடுத்து என்ன நடக்குங்கிறத நான் எதிர்கொள்வதற்கு நான் என்ன இல்லை தயாராக இல்லை. அப்போ நான் டூ ஆர் டை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் வரப்போ ஓகே நம்ம கழுது வாழ்ந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து என்ன பண்றோம், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாங்கிற அப்படிப்பட்ட முடிவுகளை தான் என்ன பண்றோம், தேடி தேடி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எவன் ஒருவன் அந்த எவ்வளவு போராட்டம் நிறைந்த உலகாக இருந்தாலும் சரி அதுல நான் மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல அந்த முடிவை எடுக்கிறாங்க இல்லையா, நான் இதை செய்து கண்டிப்பா முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அடையாளப்படுத்துகின்றோம். இன்னைக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் MS டோனி எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் MS டோனின்னு ஒரு மூவி வந்துச்சு. ஸோ அந்த மூவில வந்து ஒரு குறிப்பிட்ட காட்சி வந்து அதுதான் எல்லாரோட லைஃப்லையும் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த இடத்துல தான் எல்லாருமே மாட்டிக்கிறோம், அந்த டூ ஆர் டை சிச்சுவேஷன்ஸ். அவர் நினைச்ச மாதிரி கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைச்சது, நினைச்ச மாதிரி அவங்க அப்பாவோட ஃபேமிலியோட எதிர்பார்ப்பு என்ன, அவன் கிரிக்கெட்ல வரான், கிரிக்கெட் விளாட்னா கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலை அவங்களுக்கு போதுமானதான் இருந்துச்சு, அவ்வளவுதான். அவர் வந்து சாதனைகள் மேல் சாதனை புரியணும், அவன் அவ்வளவு உயரத்துக்கு போகணும், இவ்வளவு பெரிய லைஃப் லக்ஸரிஸ் வேணும்லாம் அவங்க ஃபேமிலிக்கு எதிர்பார்ப்பே சுத்தமா கிடையாது. அவங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப சின்ன எதிர்பார்ப்பு, ஒரு வேலை கிடைச்சா போதும், கவர்மெண்ட் வேலை. அதே வேலை கிடைச்சது ஒரு டிக்கெட் கலெக்டரா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவருக்கான வேலை. அவங்க வீட்டுல ரொம்ப நிம்மதி, அப்பாடா வேலைக்கு போயிட்டா இனிமேல் நம்ம லைஃப் என்னது செட்டில்டுன்னு. ஆனா அவருடைய கனவு என்ன இல்லை, அதுவாக இல்ல எனக்கு உட்காந்து டிக்கெட் கிளிக்கிறதோ டிக்கெட் செக் பண்றதோ என் வேலை இல்ல, எனக்கு 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 வேற ஏதோ எனக்கு ஒரு கெரியர் இருக்கு, என் கெரியரை நோக்கி நான் போலாமா வேணாமான்னு அந்த டூ ஆர் டை சிச்சுவேஷன்ஸ். அந்த ஒரு ட்ரெயினை பிடிச்சா நான் போய் ப்ராக்டிஸ்ல கலந்துக்கிட்டு அந்த ப்ராக்டிஸ்ல நான் அடுத்து மேட்ச் விளையாட முடியும், மேட்ச் விளையாண்டனா என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இந்தியன் டீமுக்கு என்னால செலக்ட் ஆக முடியும். ஆனா அந்த ட்ரெயினை நான் விட்டுட்டேன்னா இதே இல்ல கவர்மெண்ட் வேலை கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், வாழ்க்கையில என்ன பண்ணலாம், இருந்துட்டு போகலாம், எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்கம் என்ன ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். டூ ஆர் டை சிச்சுவேஷன்ஸ். ஆனா ப்ராக்டிஸ் போறப்ப எனிதிங் வில் ஹேப்பன், சாதிக்கலாம் சாதிக்காமலும் போகலாம். ஆனா அந்த கணத்துல அந்த விடக்கூடிய ட்ரெயினை ஓடி போய் பிடிச்சி அந்த ட்ரெயின்ல ஏறுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அவர் லைஃப்ல ரியலாவே அப்படி நடந்துச்சான்னு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்ன இருக்குது, அவர் எதிர்கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு சூழல்ல அந்த சரியான முடிவு எடுத்தனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு அவர் ஃபேமஸ். ஒருவேளை அந்த முடிவு எடுக்கலன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட நபர் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். ஸோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில முடிவுகளை எடுக்காமல் போனா நாம யாருன்னு நமக்கு மட்டுமில்லை இந்த உலகத்திற்கும் தெரியாமல் போய்விடும். அத்தகைய மொமெண்டத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்து விடுவோம். ஸோ சிறப்பான நாள், மகிழ்ச்சியோட பேசியிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான சிந்தனையோடு இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அருட்தந்தை விக்டர் இமானுவேல் இன்று தனது 25ஆம் ஆண்டு குருத்துவ அருள் பொழிவின் வெள்ளி விழாவினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழா கோலம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசி காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ஆண்டவரின் இறைமக்களே, உங்களை இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக பார்ப்பதிலே மனது அக்களிப்பு கொண்டாடுகிறது, ஆக மகிழ்கிறது, களிப்படைகிறது. என்ன ஆனந்தம் தெரியுமா? இன்றைய நாளில் இறைவாக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். திருப்பாடல்
112 4வது வசனம். அற்புதமான வார்த்தைகள். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர் என்பதை விவிலியம் அடித்து கூறுகின்றது. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் என்பது அடிமைத்தனம் அல்ல. அது ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு. மதிப்பு கொடுப்பது, அவரை ஆராதிப்பது, வணங்குவது, சொல்லுக்கு செவி பசாய்ப்பது, இதையெல்லாம் கூறலாம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேறு பெற்றோர். அவர்கள் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆபிரகாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய திருவுளத்தை ஏற்று அதன்படி நடந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவரை அழைத்த பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய மக்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன், நீயே ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். அந்த ஆசீர்வாதம்தான் இருளில் ஒளி என எல்லாரையும் ஒளிர்விக்கின்ற ஒளி. நீ இறைவனை நம்ப வேண்டும், இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப நடக்க வேண்டும், அஞ்சி நடக்க வேண்டும், உண்மை, நீதி, அன்பு இவைகளில் உன்னுடைய கால்களை செலுத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் இருளில் ஒளி என அவர்கள் விளிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஞானாகமும் இதைத்தான் சொல்லுகிறது. அவர்கள் அன்பு செய்வார்கள், மதிப்பு கொடுப்பார்கள், நீதிக்காக தங்கள் உயிரை கொடுக்கவும், உண்மைக்காக அவர்கள் தங்களுடைய வாழ்வை கொடுக்கவும் அவர்கள் ரெடியாக இருப்பார்கள். இதைத்தான் விவிலியம் நமக்கு சொல்லித் தருகிறது. இருளில் ஒளிர்வது என்றால் இருள் சூழ்ந்த உலகில், பாவம் சூழ்ந்த உலகில், தீமை இருக்கின்ற உலகில் நன்மையை எடுத்து காட்டி அவதன்படி நடக்கக்கூடியவன் பேறு பெற்றவன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது இருளில் இருந்த மக்கள் ஒளியை கண்டனர், அவர்கள் விசுவாசத்தை கண்டனர். 3 ஞானிகள் அவர்கள் அஞ்ஞானிகளாக வந்தார்கள். இயேசுவை பார்த்தவுடன் அவர்கள் ஞானிகளாக, புனிதர்களாக, அன்பர்களாக மனம் மாறி அவர்கள் திரும்பி சென்றார்கள். இதுதான் ஆண்டவரை நம்புவோர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இருளில் ஒளி என அவர்கள் மெலிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு கூறுகிறது. அன்புமிக்கவர்களே, இறைவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவருடைய திருமுழுக்கினால் நாம் புனிதப்படுத்தப்பட்டவர்கள். இறைவன் காட்டுகின்ற அந்த வழியில் நாம் நடக்க வேண்டும். அவருடைய சொற்களை, அவருடைய போதனைகளை கேட்டு அன்பும் அருளும் நிறைந்தவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கையாக, கைகோர்த்து செல்லுகின்ற பயணியாக நாம் இருந்து அவர்களுக்கு வாழ்வை காட்ட வேண்டும். இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசு நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இன்றைய நாளில் மிக சிறப்பான ஒரு பாடம் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது, நம்முடைய வாழ்வில் சில முடிவுகளை எடுக்காமல் போவதால் நாம் இழந்து விடக்கூடிய விஷயங்கள் என்ன, நாம் இழந்து விடக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன கடந்த காலத்தில் சிந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாம நமக்கே தெரியாம நிறைய விஷயத்தை என்ன பண்ணிக்கொண்டே இருக்கின்றோம், இழந்து கொண்டே இருக்கணும். அதுவும் குறிப்பாக உறவுகளை பொறுத்தவரை சில நேரங்களில் சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்காதனாலையும், மன்னிப்பு கொடுக்காதனாலையும், சில நேரங்கள் பாராட்டி பேசாதனாலையும் சில உறவுகளை நம்ம நமக்கே தெரியாம என்ன பண்ணிக்கொண்டே இருக்கின்றோம், இழந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த உறவு நம்ம கூட இருந்தாலும் சரி, அதை நம்ம விட்டு ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் வருகின்றது. சில நேரங்களில் நண்பர்களோடும் சரி, நம்முடைய உறவுகளோடும் சரி, அவருக்கான நேரத்தை செலவிடாத போது அவங்க நம்ம பக்கத்துல இருந்தாலுமே ஆனால் மனதளவில் அவங்க எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் தள்ளி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதான் இருக்கு. ஸோ அப்போ அந்த வகையில் சில முடிவுகளை எடுக்காமல் போவதால் இழக்கக்கூடிய விஷயங்கள் கடவுள் சிந்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ இதுவரைக்கும் நாம என்ன விஷயங்கள் எல்லாம் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்ப்போம். இழந்து விட்ட விஷயங்களை இனி இழக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சிந்திப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நல்ல முடிவுகளை எடுப்போம், நல்ல மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.